ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு ஏசப்பாவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கிலேருந்து பார்த்தா பல போராட்டங்கள் பல ஆசைகள் வந்து மோதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்துடுவார். என்னைக்கு நம்ம ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ விசுவாசித்தோமோ அவர் அன்னைக்கே நமக்குள்ளே அவர் வந்துடுறார் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நிறைய பேர் வந்து ஆவியானவர் அபிஷேக கூட்டம் வைக்கிறாங்க. அங்கே போய் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்க அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து அன்மெச்சூரிட்டி. அவங்க வந்து அவங்களுடைய லெவலில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம என்னைக்கு நம்ம ஏசப்பா கடவுளே ஏசப்பா நம்ம சொந்த ரட்சகராக சொந்த குலதெய்வமாக சொந்த தகப்பனா சொந்த தலைவராக நான் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே பரிசுத்தாவை நமக்குள்ள வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கண்ணை நம்ம உணர முடியாது. ஆனால் அது வந்து ஆவியில் மாற்றங்கள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ளே வந்து பரிசுத்தாவை உள்ளே வந்தோடனே அவர் அடுத்த 10 வருஷம் பண்ணுவார் புடமிட்டு இது தப்பு இது சரி பெரிய போராட்டமாக இருக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு எல்லாமே போடுற ஒரு பண ஆசையாக இருக்கட்டும், ஒரு பெண் ஆசை இருக்கட்டும், ஒரு மண் ஆசையாக இருக்கட்டும், அப்படிலாம் ஒரு பெருமையாக இருக்கட்டும். எதை சொன்னாமல் 100 கட்டளை வந்து அது வந்து அதாவது மாம்சமும் ஆவியும் இச்சிக்கிறது, அதாவது சண்டை போடுது. அதுமாரி சிந்தனை ஒரு பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட 10 வருஷம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் 2 நாள் இல்லை. என்ன ஏற்றுக்கொண்டமோ அன்னிய நாள் முதல் 10 வருஷம் நம்ம பிசாசு போராட்டம் அதிகமாக இருக்கும். அடுத்த 10 வருஷம் பரிசுத்தாவியானவர் வந்து அவருடைய எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இது 10 வருஷம் முடிஞ்சிச்சு, 20 வருஷம் முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா பிசாசும் அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய கிரிகளை அவன் நிறுத்திடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், இது உண்மைதான், என் வாழ்க்கையில் உணர்ந்தது, இது உண்மைதான், ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பரிசுத்தாவியானவர் அமைதியாக இருப்பார், பிசாசும் அமைதியாக இருப்பான். 20 வருஷம் கழிச்சு இப்போது ஒரு சோதனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சோதனைனா, அது வந்து இப்போ யாராச்சும் வந்து ஒரு 10 லட்சம் கொடுக்குறாங்க. 10 லட்சம் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 கோடி தராங்கன்னு வச்சுக்கலாமே. 1 கோடி தராங்க. அப்போ நம்ம அதை ஆசைப்பட்டு அதாவது நேர்மையாக வந்த காசுல அது அநீதியின் கூலி. பீலியாம் விரும்பினது போல அது அநீதியின் கூலி. தவறான போன யாரோ ஒருத்தர் ஒரு 10 லட்சம் ஒரு 5 லட்சம் கொடுக்குறாங்கன்னா நம்ம மனசு அதை அதாவது பிசாசும் அமைதியாக இருந்துருவோம், பரிசுத்தாவியானவரும் அமைதியாக இருந்துருவார். நம்ம சுய விருப்பம், நம்ம வந்து அதை நம்ம ஆசைப்பட்டு அந்த அந்த காசு அந்த ஆசைப்பட்டு அந்த காசை நம்ம வாங்கி அனுபவிக்கிறோமா, அது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். 2வது என்ன போனால் பெரிய அழகான ஆண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, 18-16 வயசு பார்த்தோன்னா அந்த தோல்லாம் மின்னு இருக்கும், நம்ம பியூட்டியாக இருப்பாங்க, உணர்வுகள் அதிகமாக இருக்கும். அப்போது அந்த ஆண் பிள்ளைகளோ அல்ல ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளோ பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து ஆசை இவனும் பிசாசும் அமைதியாக இருந்துருவோம், பரிசுத்தவானும் அமைதியாக இருந்துருவார். அந்த சோதனை நேரத்தில் நம்ம வந்து நம்ம தெரிந்து கொள்ளுதல், அதாவது நம்ம சுயாதனம் கடவுள் கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம அதை விரும்புகிறோமா, பணம் பார்த்தோம், அப்புறம் பொண்ணை பார்த்தோம், அப்புறம் ஒரு நிலம் யாரோ நிலம் நம்மளுக்கு வருது. அப்போது வந்து பரிசுத்தாவியானவர் அமைதியாக இருந்துருவார், பிசாசு அமைதியாக இருந்துரும். அப்போ நம்ம அதாவது இந்த 20 வருஷம் கழிச்சு நம்ம சூஸ் பண்ணுற அந்த முழு அதிகாரம் கடவுள் நம்ம கொடுக்குற பிதாவாகிய தேவன், சர்வ லோகத்தையும் படைத்த அனாதிவான சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாகிய பிதாவாகிய தேவன் வந்து என்ன பண்ணுவார், நம்மள பார்ப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் நம்ம சூஸ் பண்ணுறோம், எதை சூஸ் பண்ணுறோம், நன்மையை சூஸ் பண்ணால் நமக்கு, அதாவது ரோமர் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு சமாதானமும் ஜீவனும் மகிழ்ச்சியும் உண்டாக சொல்லிட்டு அந்த ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே அதிகத்தில் இன்னொரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னன்னா, முன்பு யூதரும் பின்பு கிரேக்கரும் தீமை செய்கிற எவனும் அவனுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் இருக்காது, அவன் துன்பம் கஷ்டம் அனுபவிப்பான்னு சொல்லி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது முன்பு யூதர்னா யார், முன்பு கிரேக்கனா யார், அதாவது ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைங்க, அதாவது யாராக இருந்தாலும் சமமாக பார்க்குறது, யாராக இருந்தாலும் நன்மை செய்கிற நீதி செய்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷ சமாதானம் உண்டாகும், தீமை செய்கிற கெடுதல் செய்கிற கெட்டது செய்கிற ஒவ்வொருக்கும் துன்பம் உண்டாகும் சொல்லிட்டு அந்த வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த சாய்ஸ் ரெண்டு ஒரு சைடு பிசாசுடைய வழிகள், பிசாசுடைய ஆசைகள், 2வது பரிசுத்தாவின் ஆசைகள், பிதாவாகிய தேவனுடைய ஆசைகள், உண்மைகள், நீதி, நேர்மம், இது ரெண்டும் நமக்கு வந்து அந்த சூஸ் பண்ணுற அதிகாரம் ஒரு 20 வயசில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 20 வயசில் நம்ம சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன். நம்ம சாதனை கூட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீமையை நம்ம சூஸ் பண்ணுமா, நம்ம ஆத்மா கெட்டு போகும் நித்திய ஆக்கின்னு நான் பயன்படுத்துறதுக்காக சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒழுக்கமாக வாழத்தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் நான் சொல்ல வேதம் சொல்லி கடவுளாக தான் விரும்புகிறேன். ஒழுக்கமாக வாழ தான். பரலோகம் சொர்க்கம் நரகம் கூட விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியிலே நம்ம ஒழுக்கமாக வாழ விரும்பணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்தை வாழ முடியாது சொல்லிட்டு நான் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா
இந்த தீமையை நம்ம விரும்புகிறோமா இல்லை நன்மை நம்ம விரும்புகிறோமா, அதுதான் பிதாவை தேவன் பார்ப்பார் ஃப்ரெண்ட்ஸ். இது உலகத்தில் எல்லா மதஸ்தருக்கும், ஏசா பிள்ளைங்க, முஸ்லீம் சகோதரர்கள், இந்து சகோதரர், புத்திஸ்ட் ஜெயின், எல்லா மனிதர்களுக்கும் அந்த சாய்ஸ் கடவுள் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னன்னா, தீமை விரும்புறியா, தீமை செய்யறியா, உனக்கு நித்திய ஆக்கின பிசாரி பிள்ளை, ஓகே வச்சுக்கலாம். நன்மை செய்து ஒழுக்கமாக வந்து உண்மை நீதி நேர்மையாக வாயிறியா, நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஏசப்பா பிள்ளை, நீ நித்திய ஜீவன் புல் பிரவேசிப்போ நித்திய ஜீவன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் வந்து பிதாவை தேவன் வந்து நமக்கு கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம வந்து சூஸ் பண்ணுற அதிகாரம் நம்ம கூட தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இதோட கன்க்ளூஷன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது உலகத்தில் நம்ம காதல் காமம் பெரிய போராட்டம். காமம் வச்சுக்கலாம். காதல்னா அன்பு, காமம்னா எது சொன்னது ஃப்ரெண்ட்ஸ், காமம்னா ஆசைகள். அப்போ காதல், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும், நிறைய பேருக்கு ஆர்வமாக இருக்கும். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும், பரலோக ராஜ்யத்தில் வந்து காதல் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், மன்னிக்கணும், காமம் இருக்காது, காதல் இருக்கும். அதாவது இச்சைகள் இருக்கு, ஆசைகள் இருக்காது, அன்பு இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பரலோகத்தை நம்ம போவோம், மறிச்சு இந்த பூமியிலே நம்ம உடல் அடக்குமானம் போட்டு நம்ம ஆத்தம் பரலோகத்துக்கு போகும்போது அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம அன்புள்ளவர்களாக இருப்போம். அங்கே வந்து காமத்துக்கு ஒரு காமமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய உபதேசத்தின்படி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் கிறிஸ்டினுங்க, நான் மோசஸுங்க, நான் பெஞ்சமினுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேங்க, நான் வந்து பரம்பரை 4 தலைமுறை 5 பரம்பரை கிறிஸ்தவர்களுங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அதாவது என்னென்னா அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்க வந்து பரம்பரையே கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ரட்சிப்பு, அதாவது ஏசப்பா பிள்ளைகள் இருக்கலாம், ஏசப்பா பிள்ளைகளாம் இருக்கிற ஏசப்பா பைபிள் இருக்கிற பேரில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு தீத்து 1ஆவது அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கிரியினாலேயோ அவரை மறுதளிக்கிறார். அப்புறம் எல்லாம் கிறிஸ்தவர் தான், எல்லாம் வசனம் சர்ச்சுக்கு கோயில் மாடு மாதிரி சர்ச்சுக்கு போத்து வரத்து எல்லாம் மோசஸு பீட்ரு எல்லாம் பேர் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவருடைய உபதேசத்தைப்படி வாய மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உபதேசப்படி வாய மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொல்கிறாங்க, ஆனால் அவர் உபதேசப்படி வாய மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து கள்ள உபதேசி டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நித்திய ஆக்கினது அவங்களுக்கு வந்து அவங்க ஆசைகள். அப்போது நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து பேர் வச்சுலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவர் உபதேசம் போய் அதை ஏசப்பா நிறைய சொல்கிறாரு, என் உபதேசம் உங்கள்கிட்ட இடம் பெறல, என் உபதேசம் கேட்க மனசு இல்லை. அப்படி உபதேசம் வந்து அவ்வளோ நம்ம சாதனை உபதேசம் வந்து சாதனை நினச்சிக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். உபதேசத்துக்கு வந்து பெரிய வலிமை இருக்குது. உபதேசம் வந்து நம்மளுடைய கேரக்டரே மாற்றம். உபதேசத்துக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்போ கிறிஸ்தவன் உபதேசத்தின்படி வாழாத எந்த கிறிஸ்தவர்களும் கள்ளர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள மக்கள், பிசாசு பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய உபதேசப்படி வாகனம் மட்டும்தான் நீதியை அவங்க உபதேசம் கட்டளை 100 கட்டளை போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுபடி வாகனம் மட்டும்தான் ஏசப்போட பிள்ளைகள், பிதாவை தேவனுடைய பிள்ளைகள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து கடவுளுடைய பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு குடிச்சிக்கின்னு உபச்சாரம் பண்ணிக்கின்னு திருடிக்கின்னு உபதேசப்படி வாழாமல் இருந்தோமா அவங்க வந்து நித்தியத்தில் போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் அக்கிரமம் செய்கிற அந்த மத்திய 7வது அதிகாரத்தோட பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்நாட்டில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, உன் நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உன்னுடைய நாமத்தினால் அநேக அற்புதம் செய்தோம் அல்லவா, உன்னுடைய நாமத்தினால் பிசாசை துரத்தணும் அல்லவா அப்படின்னு என்று அந்த ஞாயிற்று நாளில் பர்வதத்தில் சொல்லும் போது அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்றிருப்பவங்க சொல்லிட்டு நித்திய தண்டனை கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அவங்க அக்கிரம செய்கைக்காரனா கிரியைகள், அவங்களுடைய செயல்கள் சரியில்லை, கெட்ட செயல்களாக இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீதியின் செயல்களை, நீதியின் காரியத்தை, நீதியின் மார்க்கத்தை தான் ஏசப்பா வந்து நமக்கு சொல்லி போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீதியாக வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் மற்ற உபதேசத்துக்கும் ஏசப்பட உபதேசம்னா வித்தியாசம். உலகத்தில் இருக்கிற உபதேசத்துக்கும் ஏசப்பட உபதேசம்னா வித்தியாசம். ஏசப்பட உபதேசத்தின்படி நம்ம வாழும்போது நமக்கு வந்து காமம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், காதல் அதாவது ஆசையில் இருக்காது, அன்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மற்ற உபதேசத்தை நம்ம வாழும்போது என்னுடைய கருத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா காதலும் காமமும் பிரிக்கவே முடியாது. அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. காதல்னா காமம், அது ஆசை. அன்பு சொல்கிற எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அது பொண்ணு ஆசை இருக்கலாம், மீன் பண்ண எந்த ஆசையாக, இந்த மண் ஆசையாக இருக்கலாம், பெருமையாக எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நில ஆசையாக இருக்கலாம், வீடுகள் ஆசையாக இருக்கலாம், பேர் ஆசையாக இருக்கலாம், பெருமை ஆசையாக இருக்கலாம், பட்டங்கள் பதவியில் ஆசையாக இருக்கலாம். அவங்க வந்து அதுக்காக சண்டை போடுவாங்க. அது உலகத்தார் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தார். அதுலேருந்து நம்ம இந்த அந்த உபதேசம் படி வாழ்ந்த நமக்கு வந்து காமம் கண்டிப்பாக நம்ம ஐயாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த உபதேசம் படி வாழ ஒவ்வொருக்கும் காதல் இருக்கும், காமம் ரெண்டுமே இருக்கும், அன்பும் இருக்கும்,
ஆசைகள் இருக்கும். அந்த உபதேசம் உலகத்தின் எல்லா உபதேசமும் வாழும்போது, ஆனால் கிறிஸ்துவின் உபதேசத்திலே ஆரோக்கியமான உபதேசம் படி வாழறவங்களுக்கு தான் காமம் இருக்காது, ஆசைகள் இருக்காது, காதல் அதாவது அன்பு இருக்கும், உண்மையான அன்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பரலோக ராஜ்யத்தில் வந்து காமம் என்ன சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், பரலோக ராஜ்யத்தில் வந்து காமம் இருக்காது, காதல் அதுதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னன்னா அன்பு இருக்கும், ஆசையில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த அந்த வாழ்க்கை வந்து இந்த பூமியிலே நம்ம அனுபவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியில வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னா அந்த எந்த ஆசையும் இல்லாமல் நம்ம கண்ட்ரோல் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். 20 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து நீதி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நமக்கு உலகத்தில் இருக்க எல்லா ஆசையும் நம்ம வெறுத்து நம்ம ஒரு அன்புள்ளவர்களா கள்ளக்கப்பட்ட குழந்தை நம்ம மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான இயேசு கிறிஸ்து உபதேசம் இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த 20 வருடங்கள் பார்த்தா பல உபத்திரம், வியாதி வரலாம், போராட்டம் வரலாம், கைவிடப்படலாம், என்ன ஒன்று நடக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம அவசரப்படாமல் நம்ம பொறுமையாக இருக்கும்போது நமக்கு வந்து அந்த நித்திய பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள், அதாவது பிதாவின் புத்திரர்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம், அங்கே சந்தோஷமாக இருக்க போகிறோம். அதே பூமியில் ஒரு பிள்ளைகளை நம்ம கள்ளம் கபட்டு குழந்தை போல் நம்மளால 100 வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்தவர்கள் வந்து அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா அநேக தம்பதிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டைவர்ஸ் வாங்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஆண் அந்த கணவனுக்கு பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் ஆசைகள் அதிகமாக இருக்கும். அதாவது உடல் போடுறது, மற்றபடி எவ்வளோ வெளியே போகிறது வளர்த்து அநேக ஆசைகள் இருக்கும். சில பேருக்கு வந்து பெண்களுக்கு ஆசை இருக்கும், ஆசைகள் அதிகமாக இருக்கும், ஆசைகள் அதிகமாக இருக்கும், ஆண்களுக்கு இருக்காது. 2 பேருக்கு வந்து ஒருத்தருக்கு ஆசை அதிகமாக இருக்கும், மாம்சத்தின் ஆசை அதிகமாக இருக்கும். இந்த உலக அதாவதுன்னா அதாவது இச்சை ஆசைகள் அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஆசையில் இருக்குது, ஆவிக்கிற வைக்க அவங்க மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. 2 பேருக்கும் வந்து செட்டாக வார்த்தனால டைவர்ஸ் வாங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சரியில்லை, அந்த அம்மா சொல்கிறதுனா அவர் சரியில்லை, இந்த ஐயா சொல்கிறதுனா இவங்க சரியில்லை, இவங்க என்னை திருத்தி பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆரம்பத்தில் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வந்து நான் சொல்கிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா ஆவிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் திருமணம் பண்ணும்போது ஆவிக்கிற வாழ்க்கையில் உங்கள் அளவுக்கு வளர்ந்தவங்களை பார்த்து, உங்கள் ஆவிக்கிற ஸ்டாண்டர்டை பார்த்து, அதாவது மற்ற கிறிஸ்தவத்தில் அநேக பிரிவுகள் இருக்குது. அதே நீங்கள் இருக்கிற பிரிவில் அந்த பிரிவுகளில் நீங்கள் அதிலே பெண் பார்த்து உங்கள் ஆவிக்கிற மெச்சூரிட்டி அளவுக்கு பார்த்து திருமணம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து 25-30 வயசுலேயே வந்து அநேக அந்த ஆன்மீக வாழ்க்கையில் இந்த குழந்தை போல மாறிட்டு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து என்னென்னா திருமணம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், திருமணம் பண்ணக்கூடாது. அவங்க வந்து பவுல் வாழ்ந்தது போல் அவங்க முற்றுவாங்க, பரிசுத்தமாக மாறிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தின் ஆசையில் அவ்வளோ ஈடுபாடு இருக்காது. அவங்க வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, அண்ணன் தம்பி சொல்லிட்டாங்க, உறவுகளை சொல்லிட்டு திருமணம் பண்ணிங்கன்னா அந்த பெண்ணும் வாழ்க்கை கிடைக்கும். அதோட மென்டாலிட்டி வேறு மாதிரி இருக்கும், அதோட ஆசையில் வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெக்வஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் திருமணம் பண்ணாதீங்க, தனியாக வாழுங்க. அநேக ஆவிக்கிற பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கலாம். நித்தியத்தில் நம்ம வந்து எப்போ சந்தோஷமாக வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்புறம் பெண் பிள்ளை அப்படி பெண் பிள்ளைகளுக்கு அதுமாரி ஆவிக்கிற வாழ்க்கையில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆண் பிள்ளை திருமணம் பண்ணாதீங்க. அதுமாதிரி ஆண் பிள்ளை ஆவிக்கிற வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கையில் நல்லா வளர்ந்துட்டு பெண் பிள்ளைக்கு திருமணம் பண்ணாதீங்க. அவர் திருமணம் பண்ணுறது உங்களுடைய ஆவிக்கிற தரத்தை பொறுத்து நீங்கள் திருமணம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிறைய சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து கிறிஸ்துவின் உபதேசம், கிறிஸ்துவின் மீட்பின் செய்தி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற மார்க்கத்தில் காதலும் காமமும் பிரிக்கவே முடியாது. அது கடைசி வரையிலே சாவர் வரையிலே இருக்கும். அதான் அவங்கள அழிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அன்னைக்கு நீதிமான் நினைச்சு இருக்கிற அவங்களும் காதலும் காமமும், அதாவது அன்பும் ஆசையிலும் இருந்தால், 2மே சாவர் வரையிலும் இருந்தால் நீங்கள் நித்தியத்துக்கு போகவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரட்சிக்கப்பட்டு உண்மத்தமாக வாழ்கிற ஒவ்வொருவரும், அதாவது நீதி நேர்மையாக வாழ்ந்து 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளம் கபலட்டு இருக்கும். இதே போல் காமத்தை வருது, காதலை வந்து அதாவது அன்பை நம்ம நேசிக்கிற அன்பாக இருக்கிற நம்ம இதை பக்குவப்படுறது. அதுக்கப்புறம் நம்மளை பின்வாங்கியே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அந்த அன்பு முயற்சியாக நம்ம அடையும் போது இந்த காமத்துக்கு வேலை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது வந்து நம்ம நித்தியத்துக்கு நம்ம போக தயாராகிடுவோம். நம்ம அநேகரை உருவாக்கும், நல்லா மெச்சுட்டு வந்துடும், நம்ம அநேகரை உருவாக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செய்தி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்துவின் மீட்பின் செய்தி, ஏசு கிறிஸ்துவின் மீட்பின் செய்தி என்னென்னா காதல் டெலிட், காதல் கிடையாது, மன்னிக்கணும், காமம் கிடையாது, காமம் டெலிட், காதல் தான் நிரந்தரம். அதாவது என்னென்னா ஆசைகள், உலக ஆசைகள் இருக்காது, அன்பு, ஐக்கியம், அன்பு, பாசம், நேசம் அதுதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் இருக்கிற உபதேசத்துக்கும் கிறிஸ்துவின் உபதேசத்துக்கும், கிறிஸ்துவ மீட்பின் உபதேசத்துக்கும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கு நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.